வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிருந்தா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படியா நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தின் வெளிப்பாடுகள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆவியானவர் உங்கள் மூலம் எங்களோடு பேச போறார். நாங்கள் வாஞ்சியோடும் தாகத்தோடும் இருக்கிறோம். அப்படியாக இணைந்திருக்கிற வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண அவளாயிருக்கின்றோம். ஆமென் ஆமென். ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கிருபைகள் நிறைந்தவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, யெகோவா தேவனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இதோ அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்தீரே, அதற்காக நன்றி. அப்பா தகப்பனே, எங்களுடைய பாவக்கட்டிலிருந்தும் சாபக்கட்டிலிருந்தும் எங்களை விடுதலை செய்தீரே. ஆண்டவரே, வியாதியின் கட்டிலிருந்து எங்களை விடுதலை செய்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உங்களுடைய குமாரனுடைய தழும்புகளினாலே நாங்கள் சுகமானோமே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே பழுதற்ற பலியாய் உம்முடைய குமாரனை கொடுத்தீரே, அதற்காக நன்றி. அப்பா, குற்ற நிவாரண பலியாக எங்களுக்காக ஆண்டவரே எங்களுக்குடைய பரிகாரத்தை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையின் மூலமாய் நிறைவேற்றினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருத்துவ தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னம் இருக்கிறதற்காக நன்றி சுவாமி. இதோ எந்த இடத்துல இருவர் மூவர் உடைய நாமத்தினாலே கொடுகிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தினாலே நிரம்புகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் மலைகளை ஆண்டவரே உருக்கும் சுவாமி, அதுக்காக நன்றி. அப்பா, உங்களுடைய பிரசன்னத்தால் மலைகள் உருகும் தகப்பனே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. இதோ இந்த நேரத்திலையும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இதோ இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது எங்கள் கண்களை திறந்தருள வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் ராஜா. இதோ இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது எங்களுக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரவும், உம்மை நேசிக்கிற நேசத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் வளரவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனை. இதோ நீங்க எங்களை விடுதலை செய்ய வந்த இரண்டாம் ஆதாமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனை. ஆண்டவரே, துதிக்க நம் மகிமைய ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறோம் தகப்பனை. இந்த வேளையிலும் எங்களோடு ஆண்டவரே நீங்க இருந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொருவரையும் சத்துக்கில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இதோ துதிக்க நம் மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற அவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறேன். இதோ இந்த வேளையிலையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற காரியம், தேவன் சுகமளிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய சுகமளிக்கிற வல்லமையினாலே நாம் சுகமாகிறோம். அவருடைய குமாரனுடைய தழும்புகளினாலே நாம் சுகமாகிறோம். அதை நாம் அவர் மேல் பற்றி இருக்கிற விசுவாசத்தினாலும் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினாலும் அவர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறபடியினாலே இதோ அதை நாம் அறிக்கையிட்டு அதை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நம்மளுடைய வியாதியை நீக்கிவிட்டார் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்திலே ஏன் வியாதிகள் இருக்கிறது, ஏன் போராட்டம் இருக்கிறது, எப்படியாக பாவக்கட்டுகள் நம்மளை சூழ்ந்து கொண்டு வருகிறது, அதிலிருந்து நாம் எப்படியாக விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதே போல இந்த நாளிலும் நாம் தேவனிடத்தில் இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் இந்த வாரத்திலும் பார்க்க போறோம். போன வாரம் பார்த்தோம், சமாதானத்தை தேடணும், நல்லதை செய்யணும், அதை நம்ம தொடர்ந்து பிடித்து கொள்ள வேண்டும். லைக் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஜீசஸினுடைய அன்பை, ஜீசஸினுடைய நாலேஜ, அவர் செய்கிற மகத்துவமான காரியங்களை நாம் அதை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். லைக் பண்றது மாத்திரம் இல்ல, அதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம ஷேரும் பண்ணணும் தேவனுடைய அன்பை என்று போன வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா, லுக்கப் என்று நம்ம ஏதாவது ஒரு தொலைத்த ஃபைலை நம்ம பார்க்கணும்னு சொன்னா லுக்கப்னு அந்த சர்ச்ல நம்ம போய் பார்த்தோம்னா எந்த வேர்டோ அல்ல ஃபைலோ லுக்கப் நம்ம கரெக்டா ஒரு வேர்டை கொடுத்தா நம்மளுக்கு என்ன சொல்யூஷன் தேவையோ அதை கொடுத்துடும். அதே போல இன்றைய நாளிலும் நாம் என்ன செய்ய போறோம், லுக்கப் என்கிற வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். அந்த லுக்கப் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறார், அவரை நோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய அவரிடத்துல இருந்து
நாம் என்னத்தை பெற்றுக்கொள்ளலாம், அந்த நோக்கி பார்க்க முடியாம இருக்கிறதற்கு என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, வேதாகமத்திலே எப்படியாய் கண்களை திறக்கும்படியாய் அவரை பார்க்க தங்களுடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும். நம்ம முதலாவது லுக்கப் பண்ணணும்னு சொன்னா, அவரை நோக்கி பார்க்கணும்னு சொன்னா நம்முடைய கண்கள் என்ன செய்திருக்க வேண்டும், திறந்திருக்க வேண்டும். கண்கள் திறந்திருக்காமல் இருந்தா நம்ம என்னத்த லுக்கப் வசனம் சொல்லுகிறது, குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் எப்படியா இருக்கும். அதே போல நம்முடைய கண்கள் லுக்கப்பா இருந்தாலும் நம்ம அவரை நோக்கி பார்த்தாலும் அந்த நோக்கி பார்க்க முடியாம கண் குருடா இருந்துச்சு சொன்னாக்க அதனுடைய முழுமையான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனையோ கதைகள் கேட்டிருப்பீங்க. யானையை பார்க்கிறவன் அந்த காதை மட்டும் பார்த்துட்டு முறத்தை போல இருக்குன்னு சொல்லுவான். இந்த யானை இல்ல, அந்த காலை பார்த்துட்டு அது தூணை போல இருக்கு அப்படி சொல்லுவான். தும்பிக்கையை பார்த்துட்டு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, வாழை பார்த்து ஒரு காரியம், அதே போல அதனுடைய சரீரத்தை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. சோ நம்ம ஏதாவது ஒன்றை பார்த்து விட்டு இதுதான் அப்படி என்று சொல்லி நாம் வைத்துக்கொள்ள முடியாது. அதற்கு நாம் நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். அது எப்படி முழுவதுமாய் ஒரு யானையினுடைய உருவத்தை நம்ம பார்க்கிறதுக்கு நம்முடைய கண்கள் எப்படி திறந்திருக்க வேண்டுமோ அதே போல நாம் ஒரு காரியத்தை நம்ம பார்ப்பதற்கு கண்கள் திறந்திருக்க வேண்டியது எவ்வளவு அவசியமோ அதே போல தேவனுடைய வல்லமையும் மகிமையும் காண்பதற்கு நம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கண்கள் என்ன கண்கள்? கண்கள் என்று சொன்னா இந்த பிசிக்கல் ஐஸ் மாத்திரம் இல்ல, மனக்கண்கள் திறந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே எபிஷியன்ஸ்ல நம்மளுக்காக பவுல் அழகாக நம்மளுக்கு ஒரு பிரேயர் பண்றாரு. அந்த பிரேயர் என்னன்னு பார்த்தோம் சொன்னாக்க, நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் பிசிக்கல் ஐஸ் மாத்திரம் இல்ல, நம்முடைய மனக்கண்கள் திறந்திருக்கணும். இன்னைக்கு மனக்கண்கள் திறக்கப்படல. இந்த மனக்கண் என்ன செய்கிறது? குருடாய் இருக்கிறது. இந்த மனக்கண் குருடாய் இருக்கிறபடினால நம்முடைய கண்கள் என்ன செய்ய முடியல? தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை காண முடியாதவாறு நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. அப்போ இந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எத்தனையோ காரியங்கள். ஏன் முதல்ல இந்த கண்கள் திறக்கப்படணும் அப்படி பார்த்தோம் சொன்னா, ஆதியாகமத்துல ஆகாருடைய கதைகள் நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த ஆகார் வனாந்தரத்துல இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? என் தேவன் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி லகாய்ரோயி என்று பெயர் வைக்கிறார். திரும்பவும் அந்த அவருக்கு ஆல்ரெடி தேவன் தன்னை காண்கிறார் என்று தெரியும். அந்த இடத்திற்கு ஒரு பேரையும் வைக்கிறாங்க. ஆனா ஆதியாகமம் 16 பேர் வைத்து தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, தேவன் தன்னை பார்க்கிறார் என்பதை நன்கு அறிந்திருக்கிற ஆகார் ஆதியாகமம் 22 நீங்க பார்த்தா அங்கே பிள்ளையோடு அவள் திரும்பவும் வனாந்தரத்துல வந்து நிற்கிற பொழுது அங்கே பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அங்கே பிள்ளை வந்து தன்னுடைய சாவுக்கு எதுவாக இருக்கிற நிலைமையில அதை பார்க்க முடியாதபடி அவர்கள் அழுது கொண்டிருக்கிற நிலையில அங்கே தேவன் சொல்றார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுகிறார்? தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஹல்லேலூயா. சோ அதே போல நம்மளுடைய பிரச்சனைகளின் மத்தியிலே இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற துறவு, அதே இடத்துல இருக்கிற துறவு நம்முடைய கண்களை மறைக்கும். அப்போ இந்த கண்கள் திறக்கப்பட்டால் தான் அங்கே என்ன நடக்குது என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஆனா அநேக பிரச்சனை நம்மளுக்கு எவ்வளவு வேணாலும் நம்ம ஒரு ஆலோசனைகளை சொல்லலாம். மற்றவர்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது நம்ம நிதானமாய் ஆலோசிக்க முடியும். தேவன் வைத்திருக்கிற நன்மையை ஓரளவு நம்மளால கண்டுகொள்ள முடியும். ஆனால் நாம் கடந்து போகிற பொழுது அந்த பிரச்சனையின் மத்தியிலே
இடத்திலே இருக்கிற பொழுது இப்ப தேவன் அதே இடத்துல ஒரு நிமிஷம் அவங்க பேர் வைத்ததை கூட பாருங்க, இந்த என்னை கண்ட தேவன் என்று சொல்லிதான் அவர் அங்கே வந்து என்னை காண்கிற தேவனை நானும் கண்டேன், இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லிதான் லகாய்ரோயி என்று பேர் வைக்கிறாங்க. ஆனா அந்த காண்கிற தேவன் என்பதை ருசி பார்த்தவர்கள் தான். ஆனா 2 சாப்டர் கடந்து அவர்களுக்கு என்ன ஆகி போயிருது, 4 சாப்டர் கடந்து அவங்க வாழ்க்கையில வரும் பொழுது அதே பிரச்சனை, அதே சிச்சுவேஷன். ஏன் ஒரு நிமிஷம் அவங்க என் தேவன் அன்றைக்கு எனக்கு என்னோடு பேசினார், நான் அவருக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறேன், இன்னைக்கும் அன்றைக்கு கண்ட தேவன் இன்றைக்கும் என்னை காண்கிறார் என்று ஒரு நிமிஷம் கூட அவங்க அப்படியா யோசிக்கல. அந்த நேரத்துல அவங்க அழுகுறாங்க, ஐயோ என் பிள்ளை சாகிறத நான் பார்க்கணுமா என்று சொல்லி அவங்களுடைய மனம் வந்து வேதனைப்படுது. ஆனா அந்த இடத்துலயும் தேவன் கிருபை உள்ளவராய் வந்து அந்த இடத்துல கேட்கல, நீ ஏன் என்னை நம்பல, ஏன் விசுவாசிக்கல அப்படி சொல்லி தன்னுடைய குறைவை அந்த இடத்துல தேவன் ஒன்றுமே சொல்லாம அங்கே தேவன் தூதன் மூலமாக பேசுகிறார். அதே நேரத்திலே தேவன் மகளுடைய கண்ணை திறக்கிறார். திறந்த பொழுது அங்க அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன், மீண்டுமாய் வாழ்க்கையை ஓடத்தக்கதான ஒரு சொல்யூஷனை அங்கே வைத்திருக்கிறார். சோ நம்முடைய வாழ்க்கையிலயும் ஒரு சொல்யூஷன் இல்லாம போய்கொண்டிருக்கிற பொழுது அங்கே சொல்யூஷன் வேணும்னு சொன்னா நம்முடைய கண் என்ன செய்யணும், திறக்கப்படணும். அந்த கண் திறக்கப்படுகிற பொழுது அந்த இடத்திலேயே இருக்கிற சொல்யூஷன் நம்முடைய கண்களுக்கு தெரிய வரும். அதே போல 2 ராஜாக்கள் 6:17 பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே எலிசா அவர் ஜெபம் பண்ணுவார். கேயாசி வந்து சொல்லுகிற பொழுது இங்க இந்த மாதிரி இவ்வளவு இதா இருக்கு, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அல்லேலூயா. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். சோ பிரச்சனைகள் அங்கே சூழ நம்மளை பயப்படுகிற மாதிரி, பதட்டப்படுகிற மாதிரி, ஐயோ என் ஆண்டவனை என்ன செய்வோம், இதோ இனி நம்ம வாழ்க்கையில என்ன செய்வோம் என்கிற பிரச்சனையின் சூழ்நிலையில இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட இதே போல இருக்கலாம். ஆனா அங்கே எப்படி எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். அதே போல இன்றைய நாளிலும் ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், என்னோடு இருக்கிறவர்களுடைய கண்களை திறந்தருளும். ஆண்டவரே நீர் வைத்திருக்க எங்களுக்காக ஆண்டவரே வழக்காட போகிற அந்த கூட்டத்தை காணும்படியா எங்கள் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. அவர்களை காட்டிலும் எங்களோடு இருப்பவர் அநேகர் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருள வேண்டும் என்று கேட்கிற பொழுது தேவன் நிச்சயமாகவே கண்களை திறக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல இது மனக்கண்களை மாத்திரமல்ல, நம்மளுடைய ஹீலிங், நமக்கு தொடர்ந்து இந்த ஹீலிங்கை பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா. சோ அந்த பிசிக்கல் ஹீலிங்கையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஜான் 12:40 அவங்க ஜான் அப்ப அவரு வந்து அங்க அந்த இடத்துல மேத்யூ 20:33 தாவீதின் குமாரனே எங்களுக்கு மனம் இறங்கும் என்று சொல்லுகிற பொழுது அங்கே குருடருடைய கண்களை அவர் என்ன பண்ணுகிறார், திறக்கிறார். அவங்க வந்து போய் எல்லாம் சொல்றாங்க, ஏன் கத்துறீங்க, அமைதியா இருங்க. அவர்களை அதட்டுகிறார்கள். 2 குருடர்களை தேவனை நோக்கி போகிற பொழுது அதட்டுகிறார்கள். ஆனாலும் தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது ஆண்டவர் கேட்க, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய கண்களை திறந்தள்ளுகிறார். அப்போ நம்மளுக்கு ஹீலிங்கையும் தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார். வெறும் மனக்கண்களை மாத்திரமல்ல, நம்முடைய பிசிக்கல் ஐஸையும் அவரு திறக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்பொழுது இந்த நாம் சரியாக எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு காரியம் உண்டாகும். நம்முடைய கண்கள் குருடாய் இருக்கிற வரைக்கும்
நம்மளுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த இடத்துல பிசிக்கல் ஐஸ்ல ஒரு வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னா, இயேசு மனதுருகி அவர் கண்களை தொட்டார் என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இதுவரை நம்ம வாசித்த இந்த கேட்ட வேத பகுதிகளிலே எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், தேவன் அவர்களுடைய கண்களை திறந்தார். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அந்த விண்ணப்பத்தை கேட்டு தேவன் அவருடைய கண்களை திறந்தார் என்று தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பிசிக்கல் ஐஸ்ல அங்கே ஆண்டவர் சொல்கிறார், இயேசுடைய இயேசு மனதுருகி அவர் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த கண்கள் குருடா இருக்குது என்று சொன்னால், இந்த கண்கள் திறக்கப்படுவது யாருடைய வேலை? தேவன் தான் இந்த கண்ணை திறக்கணும். அப்போ தேவன் தானே கண்ணை திறக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் சொன்னா, நம்ம ஆண்டவரே என் கண்களை திறந்தரலும் என்று நாம் கேட்க வேண்டும். எந்தெந்த இடத்துல குருடா இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் நாம் ஆண்டவரே என் கண்களை திறந்தரல வேண்டும். எப்படி ஆகார் கேட்டார்களோ அதே போல எலிசா அவர் அந்த இடத்துல ஜெபித்து கேட்டாரோ அதே போல இந்த குருடர்கள் தங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். அதே போல நம்முடைய சூழ்நிலை எல்லாம் நீ என்னத்தை ஜெபிச்சு என்னத்தை நடக்க போகுது, நீ பேசாம ஜெபிக்காம இரு, ஜெபிக்காம இருந்தா கூட பிரச்சனை இல்லாம இருக்கு, ஏதோ நார்மல் லைஃப் ஏதோ லீட் பண்றதுலாம், நீ ஜெபிக்கிறேன்னு அதிகமா ஜெபிக்கிற பொழுதுதான் உன் வாழ்க்கை இன்னும் தலைகீழா போகுது அப்படி என்று சொல்லி உங்களுக்குள்ளே வருகிற சத்தம் அல்லது உங்களுடைய கூட இருப்பவருடைய சத்தம் இப்படி எல்லாம் உண்டாய்கொண்டு இருக்கலாம். தேவச்சனமே, எப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கு எதிரடியாக சத்தங்கள் எழும்புகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்க ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் போகிற பாதை நீங்கள் சரியாக தேவனை நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்கள். அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணத்தான், ஐயோ நம்ம போறது சரியான பாதை இல்லையோ என்று சொல்லி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற வருகிற இந்த சத்தத்தை என்ன செய்யணும்? தேவன் எப்படியாய் அதட்டினாரோ அதே போல அமைதலா இரு, எனக்கு நான் வருகிறது என்ன இருந்தாலும் நான் போகிற டெஸ்டினேஷன் நான் சரியான இடத்தை நோக்கி நான் போய்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த சத்தத்துக்கெல்லாம் செவி கொடாத படிக்க நம்முடைய கண்களை நேராக அவருக்கு நேராக நாம் அவரையே பார்த்து கொண்டு என் தேவன் வழிநடத்துவார், அவருடைய வார்த்தை என் கால்களுக்கு சிவமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் நடக்கிற பொழுது நிச்சயமாவே பிரகாசமாய் இருக்கும். சில வேளைகளிலே நம்முடைய அறிவுக்கு எல்லாமே நம்மளுக்கு புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எங்கே போகிறோம் என்பதை நம்மளுக்கு தெரிந்திருக்கணும். எல்லாமே பக்காவா வாழ்க்கையில என்ன நடக்குது என்று சொல்லி தெரிந்திருந்தா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும், ஒரு சமாதானம் வரும். ஆனா நான் ஒன்றை சொல்கிறேன், நீங்க என்னத்தை தெரிந்திருந்தாலும் சமாதானம் என்பது நீங்கள் தேவனை அறிகிற அறிவினாலே, நீங்கள் தேவனை எவ்வளவு தூரம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றிருக்கிறதுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதிலே மாத்திரம்தான் சமாதானம் இருக்கும். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும், அது முடிஞ்சிடும். நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், அதுவும் அப்பையும் நம்ம அழத்தான் போறோம். அதுக்கப்புறம் வேற ஒரு பிரச்சனை வரும், அப்பையும் அழதான் போறோம். ஆனா பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நீங்கள் சிரிக்க வேண்டும், சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொன்னா நீங்க தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகிமையும் உங்களோடு இருப்பவர் யார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டால் மாத்திரமே நீங்க என்ன செய்ய முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும். அதே போல நாம் தேவ வார்த்தையை நாம் படிக்கிற பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படும். இதோ லூக்காவிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 24:32 நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த எர்மாவு சீடர்களிடையே ஆண்டவர் அவர்களோட கூட நடந்து போய்கொண்டிருக்கிறார். அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார்.
அவர்களில் ஒருவனாகிய கிளியோபா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் அவர்களோட கூட நடந்திருக்கிற பொழுது அங்கே அவரை அறியாதவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு நம்மளும் கூட சில வேளைகளிலே தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம், இயேசு ரட்சகர் என்று சொல்லுகிறோம், அவருடைய குமாரனை அவருடைய ரத்தத்தினாலே விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் என்று கூட வாழ்க்கையிலே இயேசுவோடு கூட நாம் நடந்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனாலும் அவரை அறியாது இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில என்னுடைய இந்த பிரச்சனையில, என்னுடைய இந்த மார்க்கேஜ் பிரச்சனையில, இந்த சிக்னஸ் பிரச்சனையில ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு கூட இயேசு இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே நிச்சயமாக விடுதலை உண்டு என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு சும்மா அந்த இடத்துல இயேசு இருந்தாலே நம்மளுக்கு அவ்வளவு சமாதானம், சந்தோஷம். அவர் பேச பேச நம்மளுக்கு உள்ளம் நம்மளுக்கு பூரிப்பாகும். ஆனா அங்கே நம்ம இயேசுவோடு கூட இருந்து கூட எப்ப பார்த்தாலும் நான்லாம் ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல என்னுடைய வாழ்க்கையில இது என்ன வாழ்க்கை, இது நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறோம், பிரச்சனையில இருந்துகிட்டே இருக்கிறோம், தேவனோடு நம்ம இருக்கிறோம் என்று சொல்கிறோம் என்று சொல்லி எனக்கு தேவனிடத்துல புலம்புவதை எனக்கு டயர்டாகல. நான் அந்த பிரச்சனையில பெரிய பிரச்சனையிலேயே புலம்பிட்டு இருக்கிறேனே, என்ன லைஃப்னு சொல்லி எனக்கு அது மேல ஒரு வெறுப்பும் கோபமா வந்தது. நான் எப்பதான் சந்தோஷமா இருக்க போறேன், ஏதாவது ஒண்ணு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்மளுக்குள்ள இருக்கிற சமாதானம் இல்லாம இருக்கு. சமாதானத்தின் தேவன் என்று சொல்லுகிறோம். அப்ப அந்த சமாதானத்தின் தேவனுடைய அந்த வார்த்தையினுடைய புரிதல் என்ன இன்றைக்கு தேவஜனமே. அப்ப ஏன் நீங்க சமாதானம் இல்லாமல் இருக்கணும்? ஏன் உங்க ஆத்மா துக்கத்துடனே தெரிய வேண்டும்? இதோ தாவீது கேட்கிறதை போல என் ஆத்மா ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும், ஏன் அங்கலாய்க்க வேண்டாம்? என் ஆத்மாவே தேவனை நோக்கி நம்பி இரு, தேவனை நோக்கி காத்திரு, அவரே உன்னுடைய ரட்சிப்பு என்று நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் சொல்லுகிறவர்களாய், நம்முடைய உள்ளார்ந்த மனிதனிலே பலனடைகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த உள்ளார்ந்த மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போறானோ அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் இருக்கும்படி அவர் நமக்கு பலத்தை தருகிறவராய் இருக்கிறார். நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றினுடைய முடிவும் நன்மையானதாகத்தான் இருக்கும். நாம் 2-3 வாரங்களுக்கு முன்பதாக பார்த்ததின்படி தேவன் சகலத்தையும் படைத்து நன்மை என்றுதான் கண்டார். நம்முடைய வாழ்க்கையில எந்த துக்க செய்திகள் என்பது உங்களுக்குள்ளே வந்தது எப்படி? இன்றைக்கு இந்த உலகம் கற்றுக் கொடுத்தது மாத்திரமே நம்மளுக்கு அது துக்க செய்தி, அது தீமையான செய்தி என்பது இந்த உலக ஞானம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த வேதாகமத்திலே ஒன்று கூட தீமை என்று தேவன் சொல்லவே இல்லை. எல்லாமே நன்மை. ஒரு அக்கினியில போட்டாலும் அதுல இருந்து நீங்க புடமிட்டு வெளியே வரும் பொழுது உங்கள் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நீங்க இருக்கிற ஸ்டேஜோட நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறவராய் இருக்கிறார். எந்த சிறை இருப்புல இருந்தாலும் சிறை இருப்புல இருந்து விடுதலை செய்யும் பொழுது ஆண்டவர் நீங்க முன்னிலைமை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இருந்தீங்களோ அதை விட உங்களுடைய நிலைமையை அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அதனால நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய கண்களை திறக்கப்படணும். ஆண்டவரே சில நேரத்துல ஏன் நம்முடைய கண்களை குருட்டாட்டமாய் வைத்திருக்கிறார்? அதற்குரிய நம்முடைய கண்களையே ஆண்டவரே என்ன பண்ணுகிறார்? அவருடைய இருதயம் குணப்படாமலும் ஆண்டவரே நம்முடைய கண்களை அவர் குருடாக்கி வைத்திருக்கிறார் என்கிற ஒரு வசனத்தும் இருக்கிறது. அப்போ நம்முடைய கண்களை ஆண்டவர் ஏன் குருடாக்கி வைத்திருக்காரு என்று சொன்னா, ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையை எவ்வளவு தூரம் பார்த்தாலும் அதுக்குரிய ஒரு கனத்தை கொடுக்காம ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையை உணராதவர்களா எவ்வளவு செய்தாலும் புலம்பிக்கிட்டே இருந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம இருக்கும்படி தேவனே சில வேளைகள்ல என்ன பண்றாரு? இவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை நம்ம மேல ஒரு பங்கு கொடுத்தாலும் இது இவர்களுக்கு நன்மையாய் இருக்குமா, அல்லது சத்ருவானுடைய ஒரு ஆயுதமா இது மாறி விடுவோமா என்று சொல்லி என்ன நடக்குது? தேவனே இந்த கண்களை என்ன பண்ணுகிறார்? குருட்டாட்டமாய் வைத்து விடுகிறார். நாம் மனம் திரும்பி ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தான்ப்பா எல்லாமே என்று சொல்லி அவரையே முற்று முழுவதுமாக நாம் சார்ந்து இருக்கிற பொழுது ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருளுங்கப்பா. எப்படி அப்போஸ்தலனான பவுல் இங்கே
அவர் கேட்கிறாரோ அதே போல ஆண்டவரே எங்களுக்கு அப்பா பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுங்க டாடி காட் என்று சொல்லி இந்த வேலையிலையும் நம்ம கேட்கலாம். ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கணும். இந்த கண்கள் திறக்கப்பட்டாலே பாதி பிரச்சனை இல்ல, முழு பிரச்சனையும் நம்மளுக்கு தீர்ந்துவிடும். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி அங்கே அநேக ரதங்களும் குதிரைகளும் நம்மளுக்கு எதிராய் நின்றாலும் கூட அங்கே இல்லை, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் எங்களோடு இருப்பவர் அநேகராய் இருக்கிறார் என்று சொல்லுகிற தேவ வல்லமை, அந்த தேவ ஞானம் நமக்குள்ளே இருக்குமானால் எல்லா சூழ்நிலைகளும், உங்களுடைய பினான்சியலா இருக்கட்டும், உங்களுடைய ஹெல்த் காரியமா இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையும் உங்களுடைய கண்கள் தேவனை நோக்கி பார்த்திருக்கிற பொழுது இந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதிலே ஒரு சத்தியம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், இந்த சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நாம் எல்லோரும் இன்றைக்கு நாம் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். தேவச்சனமே, இதோ இப்பொழுது கூட என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து கேளுங்க. ஆண்டவரே தகப்பனே, எங்கள் கண்களை திறந்துருளுங்கப்பா. ஆண்டவரே, எப்படி அந்த எர்மாவு சிடர்களுக்கு இடையிலே இந்த அப்பத்தை பிட்ட போது அவருடைய கண்கள் பார்வையடைந்து இதோ அவர் நமக்குள்ளே பேசின பொழுது நமக்குள்ளே அக்கினி கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கேட்டார்களே, அதே போல அந்த ஒரு ஃபயர் எங்களுக்கு வேணும்டாடிக்காள். ஆண்டவரே, இந்த உள்ளத்துக்குள்ள ஒரு ஃபயர் வேணும்டாடிக்காள். ஆண்டவரே, இந்த ஃபயர் வேணும்னா நாங்க இந்த வேதத்தை நாங்க படிக்கணும். ஆண்டவரே, இந்த வேதத்துல நீங்க செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்க தியானிக்கணும். ஆண்டவரே, இந்த பைபிளை படிக்க எங்களுக்கு முடியாம இருக்கு டாடிகாட். படிக்கணும்னு நினைச்சு எடுத்தாலும் கூட அந்த வேதாகமத்தை ஆண்டவரே இதோ எங்களால முடிக்க முடியாம இருக்கு டாடிகாட். ஆண்டவரே, ஒரு அதிகாரத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது டாடிகாட். ஆண்டவரே, உதவி செய்யுங்க டாடிகாட். ஆண்டவரே, இந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கிற வேளையில் தானே எங்கள் கண்கள் திறக்கப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். இதோ இந்த வேதத்தை நாங்க படித்து ஆராய்கிற பொழுது எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் டாடிக்கா. ஆண்டவரே, இதோ இந்த வேதத்தை படிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இதுதான் இந்த கீவேர்டுன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. ஆண்டவரே, இந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னா ஆண்டவரே நீங்க உங்க வல்லமையை நாங்க அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, உங்களுடைய மகத்துவத்தை நாங்க அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் இந்த வேதத்தை படிக்கிற பொழுதுதானே ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, இந்த வேதத்தை படிக்க எங்களுக்கு அப்பா நேரத்தை ஒதுக்கி கொடுங்க. ஆண்டவரே, ஒரு நாளைக்கு ஆண்டவரே 1 மணி நேரமா இந்த வேதத்தை படிக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க டாடிகா. ஆண்டவரே, நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இதோ எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அப்பா உங்களை நோக்கி ஆண்டவரே கூப்பிட விடாதவாறு எங்களை தடுத்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே லெத்தாஜிக் மைண்டா இருக்கலாம், எங்களுடைய லேசினஸா இருக்கலாம், அல்லது ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கலாம். ஆண்டவரே, வாட் எவர் த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆண்டவரே, இந்த வேலையில சுவாமி ஆண்டவரே இதோ நாங்கள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்கிறோம். தாவீதின் குமாரனே, எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாய் இருக்கும்படியாய் திறந்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் குணப்படாதபடி ஆண்டவரே எங்களுடைய கண்களை ஆண்டவரே எந்தெந்த இடத்துல குருட்டாட்டமாய் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய மனதுருக்கம் தொட்டு சுகம் ஆக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, இட்ஸ் எனஃப் இஸ் எனஃப் அப்பா. ஆண்டவரே, கேதாரின் கூடாரங்களிலே சஞ்சரித்தது போதும். ஆண்டவரே, இதோ சத்துருடைய கரத்திற்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆடினது போதும். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய கரம் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் அப்பா. ஆண்டவரே, we submit everything unto your hands, oh God. ஆண்டவரே, the physical healing-ஆ இருக்கலாம், எங்களுடைய எமோஷனல் ஹீலிங்கா இருக்கலாம், ஆண்டவரே எங்களை ஒடுக்குகிற காரியங்களா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே இந்த வேலையில உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இதோ எலிசா விண்ணப்பம் பண்ணின பொழுது கேயாசின் கண்களை திறந்தீரே. இதோ ஆண்டவரே, அதே போல நாங்க ஆண்டவரே இந்த நேரத்துல நாங்க ஒருமனப்பட்டவர்களா இமை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்கப்படணும் அப்பா. ஆண்டவரே, இந்த கண்களிலே இருக்கிற செதில்கள் எல்லாவற்றையும் பிடுங்கி போடுங்க. ஆண்டவரே, பெருமை என்கிற செதில பிடுங்கி போடுங்க. அவ்விசுவாசம் என்கிற செதில ஆண்டவரே பிடுங்கி போடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய முரட்டாட்டுத்தனத்தை நீங்க ஆண்டவரே பிடுங்கி போடுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு ஆண்டவரே நேரத்தை ஒதுக்காம இருக்கிற கீழ்ப்படியாமை என்கிற செதில பிடுங்கி போடுங்க டாடிகா. ஆண்டவரே, இந்த வேளையில நீரே எங்கள் வழி, நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்கள் விடுதலையின் தேவன் என்று நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்க கண்களை திறக்காவிடு. ஆண்டவரே, நாங்க உங்களுடைய மகத்துவத்தையும் விடுதலையும் நாங்க அனுபவிக்க முடியாது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் கண்களை தொட்டு சுகமாக்குங்கய்யா. ஆண்டவரே, எங்கள் கண்கள் தெளிவாய் காணட்டும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கட்டும், எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே,
ஆண்டவரே உம்மை அறிகிற நேசத்துல, உம்மை நம்புகிற நம்பிக்கையில நாங்க இன்னும் அதிகமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க டாடிகா. அதே நேரத்துல இந்த வேளையில அப்பா, யார் யார் பிசிக்கல் ஹீலிங்காக ஆண்டவரே தங்களுடைய கண்களிலே குறைபாட்டோடு இருக்கிறார்களோ, ஆண்டவரே அவர்கள் மேல் உடைய மனதுருக்கம் இறங்கட்டும். ஆண்டவரே பார்வை இல்லாம இருந்த ஆண்டவரே அவர்கள் இந்த உலகத்தை எப்படியா காண முடியும்? ஆண்டவரே அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே யார் யார் பார்வையற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உடைய தேவ வல்லமை இறங்குவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ உடைய சுகமளிக்கிற வல்லமை அப்பா, இதோ அவர்களை தொட்டு சுகமாக்கட்டும் ஐயா. இதோ என் தேவன் சுகப்படுத்துவார் என்று இவ்வளவு நாட்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அப்பா, நீங்க பிறவி குருடனை தொட்டு சுகமாக்கின தகப்பன் ஆண்டவரே, இதோ இப்பொழுதே உடைய தேவ கரம் உடைய நாமத்தை நீர்மகிமைப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதே நேரத்துலப்பா, இதோ யார் யாரப்பா இந்த கேட்ராக்ட்னால யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இதோ ஆண்டவரே, இதோ அது இப்பொழுதே அந்த ஆண்டவரே அந்த மாயையான திரை விளக்கட்டும் ஆண்டவரே. வித்தவுட் சர்ஜரி யோகா, இதோ நீங்க இப்ப சர்ஜரி பண்ணுங்கப்பா. இதோ யார் யார் விசுவாசத்தோடு கூட கண்களை ஆண்டவரே, இதோ என் தேவன் சுகப்படுத்துவார் என்று சொல்லி அவருடைய கரத்தை கண்களிலே வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இதோ உன் மீது இருக்கிற அந்த விசுவாசத்தினுடைய சிறிய ஆண்டவரே அந்த கிரியை நீர் கனப்படுத்துவீர். இதோ இப்பொழுதே அவருடைய கரத்திலே உம்முடைய தேவ வல்லமையாய் மாறாட்டம். இதோ அந்த ஆண்டவரே அந்த கேட்ராக்ட் ஆண்டவரே, இதோ இப்பொழுதே ஆண்டவரே மறைந்து போகட்டும். இதோ அது திரைச்சிலே போல கிழிந்து போகட்டும் ஐயா. இதோ கிழிந்து போகட்டும் அப்பா, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ தெளிவான பார்வை உண்டாகட்டும் என்று நான் பேசுகிறேன் ஆண்டவரே. இதோ நாங்கள் பேசுவதுபடியே ஆகும் என்று அறிந்திருக்கிறபடினாலே நான் பேசுகிறேன். இதோ நாங்கள் ஆசீர்வாதிக்கவே நாங்கள் ஆண்டவரே அழைக்கப்பட்டவர்கள் என்று நான் அறிந்தே ஆசீர்வதிக்கிறேன். இதோ இந்த சவுண்ட் மைண்ட் அப்பா, இதோ இந்த பிசிக்கல் ஹீலிங் அப்பா ஆண்டவரே, இதோ அந்த கண்கள் திறக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இதோ நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இதோ வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ பலன் உண்டாய் இருக்கட்டும், தேவனுடைய மகத்துவம் உண்டாய் இருக்கட்டும், தேவனுடைய சத்துவத்தினாலே அவர்கள் பழுகட்டும் பெருகட்டும் என்று நான் பேசுகிறேன். இதோ இவர்கள் வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள் என்று நான் பேசுகிறேன். இதோ இவர்கள் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை சுமந்து செல்கிறவர்கள் என்று நான் பேசுகிறேன். இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக என்று நான் பேசுகிறேன். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நல்ல பிதாவே, ஆமென்.